வணக்கம். நான் ஐக்கடவுள் பேசுகிறேன். சமீபத்தில் நடந்த நிறையா பிரச்சனைகள், அசோசியேஷன் சம்மந்தமாக, பாட்காஸ்ட் கம்யூனிட்டிக்குள் நடந்த சிக்கல்கள், ஹாஷிராமா பண்ண பச்சை துரோகம், முதுகு குத்தல், இதை பற்றி வெளியே நிறைய பேச்சுக்கள் இருக்குது. பட் அதோட கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல, பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறதுனாலையும், அந்த அசோசியேஷனில் பிரசிடெண்ட்டாக நான் இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் இப்போ இந்த வீடியோ பதிவை பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்குது. அது 2023 பிள்ளையார் அப்படின்னு நான் ஒரு எபிசோட் பண்ணேன். அந்த எபிசோடு வலதுசாரிகளால் நிறையா பிரச்சனைக்குள்ளாச்சு, ரொம்ப அழுத்தம் வந்துச்சு. அது ஸ்பாட்டிஃபை வரைக்கும் போய், அப்போ இருந்த ஸ்பாட்டிஃபை ஸ்டேட் ஹெட் இந்த எபிசோடை நீங்கள் ரிமூவ் பண்ணணும், இதில் பிரச்சனை இருக்குது, இதுக்கு தரவுகள் இருக்கா, நீங்கள் சரியாக தான் பேசியிருக்கீங்களா, இல்லை பொய் பேசுனீங்களா, கான்ஸ்பிரசியா, அப்படி இப்படின்னு நிறையா பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை வந்தப்போ அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கும், அந்த பிரச்சனை எப்போது தோள் கொடுத்து கூட நின்ன பல நண்பர்களில் ஒரு நண்பர் ஹாஷிராமா. இப்போ நண்பர் இல்லை, அப்போ நண்பராக இருந்தார். அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமேலு ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கலாம், அதாவது ஒரு சங்கம்னு ஒன்று இருக்கணும். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி நம்ம பாட்காஸ்ட்டு, தமிழ் பாட்காஸ்ட் கம்யூனிட்டியில் அதிகமாக இடதுசாரி அரசியல் பேசக்கூடிய பாட்காஸ்ட்டுகள் அதிகம். இந்தியாவிலேயே அதிகம் தமிழ்நாட்டில் தான் இடதுசாரி அரசியல் பேசக்கூடிய பாட்காஸ்ட்டுகள். அது ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான். அப்போது நமக்கு ஒரு லாபியிங் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஒன்றா சேர்ந்து நிற்கணும். நம்ம இங்கே ஒரு 80-90 பாட்காஸ்டர்ஸ் இருக்கிறோம். நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து நின்னோம்னா நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணும்போது, தூக்கும்போது நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து இருக்கணும்னாப்பில் ஒரு வரவேற்கத்தக்க ஐடியா தான். இந்த ஐடியா கொடுத்தது ஹாஷிராமா தான், மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை. ஆனால் அப்போது நான் கேட்ட முதல் கேள்வி, நம்ம எங்கே இயங்குறதா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சின்ன ரூம் எடுத்தால் கூட அதுக்கு ஒரு அட்வான்ஸும் அதுக்கு ஒரு வாடகையும் கொடுக்கணும். அப்போ ஸ்பாட்டிஃபைலேருந்து யாருக்கும் ஸ்பெஷல் கிரியேட்டர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று வச்சு அதில் பேமெண்ட் யாருக்கும் கொடுக்கல. அது ட்ரையல் பேசிஸ் கூட பண்ணவே இல்லை. அந்த மாதிரி சமயத்தில் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவராக முன் சொன்னது தான், என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த எடுத்துக்கலாம், அங்கே நம்ம அசோசியேஷனை ரெஜிஸ்டர் பண்ணலாம், அப்போது அதுக்கு வாடகை தேவையில்லை. ரெண்டாவது, நம்ம எப்போதும் டிஸ்கார்டில் இயங்குகிற ஆளுங்க தானே, நமக்கு எதுக்கு ஃபிசிக்கல் இடம், அட்ரஸுக்கு தானே, அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக நான் எங்கிட்ட இருக்கிற இடத்த தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாப்புல. இது என்கிட்ட மட்டும் சொல்லலை, இன்னொரு நண்பர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாப்புல. எம்பிஏ மீம்ஸ் கேட் அவருக்கும் தெரியும், இன்னும் சில நண்பர்களுக்கு தெரியும், பெரிய பெரிய பாட்காஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஓம் கிரீம்க்கு தெரியும், மாதராவுக்கு தெரியும், வீரவுச்சிகா பாட்காஸ்ட் மாதராவுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இது அப்படி தான் ஒரு கொடை வள்ளலாக தன்னை காமிச்சிக்கிட்ட ஹாஷிராமா எப்படி பச்சை துரோகமும் முதுகு குத்தல் வேலையும் செஞ்சார் அப்படிங்கிறத சொல்கிறேன். அவர் பயங்கரமான ஒரு இடதுசாரி அரசியல் பேச்சாளராக எல்லாத்துக்குமே தெரியும். ரீசெண்டாக அவங்களுக்குள்ள அவங்க பழைய டீம் கூட ஒரு பிரச்சனையாகி பிரிஞ்சு வெளியே வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் நண்பர்களாக சப்போர்ட் பண்ணி நின்றுருந்தோம். அவர் மேலே தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சப்போ கூட அவர் விட்டு கொடுக்கல. சுட்டி காமிச்சோம், நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறீங்க, எது தப்பு, நீங்கள் சிந்திக்கிறது எந்த இடத்துல தப்பாக இருக்குதுன்னு. அதை கூட அவர் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தாப்புல எல்லாத்துக்கிட்டேயும். சரி, அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் அவர் ஒரு எபிசோடில் மிட்ரோல் செக்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபெமினிஸ்ட் ஒருத்தங்களை தப்பாக பேசியிருந்தாப்புல. அதே மாதிரி அவர் ஆரம்பித்த எஸ்விகே பிரதர்ஹுட் அப்படிங்கிறதுல ஒரு மதுரை கிளஸ்டர் சேர்ந்த ஒரு பொண்ணை பற்றியும் தப்பாக பேசியிருந்தாப்புல. அது ரெண்டுமே ரொம்ப அநாகரிகமாக இருந்துச்சு. அந்த பேச்சு அப்படி பேசியிருக்கக்கூடாது. அது பல பேர் கண்டித்தாங்க, நாங்களும் கண்டித்தோம். அதுக்கு விளக்கம் கேட்டிருந்தோம். அந்த விளக்கம் ஏற்றுக்கக்கூடியதாக எங்களுக்கும் இல்லை, பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இல்லை. விக்டிம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, விக்டிமுக்கே அது ஏற்றுக்கலை, அவங்களும் ஏற்றுக்கலை. அப்போ யாருமே ஏற்றுக்கக்கூடிய இடத்துல இல்லாத ஒரு விளக்கத்தை என்னென்னு நாங்கள் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி
அப்போ ஜென்ரல் பாடி டிஎன்பிஏவோட ஜென்ரல் பாடியில் எல்லோரும் சேர்ந்து ஓகே அவரை வந்து எக்ஸ்பெல் பண்ணுவோம், ஏன்னா வேறு எதுவும் பண்ண முடியாத சுச்சுவேஷன் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு முன்னால் ஒரு 3 பாட்காஸ்டர்ஸை எக்ஸ்பெல் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்? இதே மாதிரி பெண்களை கொச்சையாக பேசுனதுனால தான். அப்போது எவ்வளோ பெரிய பாட்காஸ்டாக இருந்தாலும், இதுக்கு ஐடியா கொடுத்தவராகவே இருந்தாலும், நம்ம வந்து இதை வந்து அனுமதிக்கக்கூடாதுங்கிறதுல வந்து அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அவரை வந்து எடுத்துட்டோம். அதுக்கு வந்து அவருக்கு முழு மனதாக நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவர் வாயாலேயே சொன்னார். அதுக்கான ஆதாரங்கள் நாங்கள் கொடுத்துருவோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே தான் ஆசிராமோட உண்மையான முகம் தெரிய வருது. இந்த பிரச்சனைக்கு முன்னாலேயே அவரோட இரட்டை முகங்கள், அவருக்கு இரட்டை முகம் இல்லை, அவருக்கு வந்து ஒரு 10-15 முகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு முகத்தை காமிச்சுக்குவார். உண்மையான முகம் யாருக்குமே தெரியாது, யாருக்கு தான் உண்மையாக இருப்பார்னு தெரியாது, எத்தனை முகம் இருக்குன்னு தெரியாது. அப்போது இப்படி தானாக முன் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமேலு எப்படியெல்லாம் வந்து பேக் அடிக்கிறாப்புல, எப்படியெல்லாம் பேசுகிறாப்புலன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சங்கம் வந்து எப்படி வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணுதுன்னு சொல்கிறேன். மானடைஸ் ஆகாத ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு பாட்காஸ்ட்லேயும் 2 பேர் 3 பேர் 4 பேர்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தரும் தலைக்கு 1000 ரூபாய்ன்னு கொடுத்து 91,000 ரூபா கலெக்ட் பண்ணி அந்த காசை வச்சு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு சொசைட்டியாக இந்த அசோசியேஷனை தமிழ்நாடு சட்டத்துக்கு கீழே சொசைட்டியாக இதை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு செலவு பண்ண காசு எல்லாமே இந்த 90,000 ரூபாயிலேருந்து எடுத்து செலவு பண்ணது தான். தானாக வந்து என்ன சொன்னார், நான் வந்து ஒரு பெரிய கொடை வள்ளல், நான் என்னோடய இடத்த ஃப்ரீயாக கொடுக்குறேன், அதனால் அதுக்கு வாடகை தேவையில்லை அப்படின்னு தான் வந்து இந்த மனுஷன் சொன்னாப்புல. சரின்னு சொல்லி நம்பி எல்லோரும் நம்பி தான் இந்த வேலையை செய்கிறோம். செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அசோசியேஷனுக்கு ஒரு ஃபோன் வாங்கலான்னு சொல்கிறாப்புல. ஆமாம், அது கரெக்டு தான், நம்பர்னு ஒன்று இருக்கணும், ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் ஒன்று சொன்னேன். ஒரு 11,500 ரூபாய்க்கு ரெட்மியோ ரியல்மியோ அது ஒரு மாதிரி ஒரு பட்ஜெட் ஃபோன். அது எதுக்குங்க பட்ஜெட் ஃபோன் வாங்கிட்டு, எனக்கு இங்கே பக்கத்தில் தெரிஞ்ச கடையில் நத்திங் ஃபோனே இருக்குது, அது வாங்கிக்கலாம், யூஸ்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னாரு. அது எக்ஸ்ட்ரா காசு, அது வந்து 13,000-14,000 என்னமோ வருது, அது எக்ஸ்ட்ரா கூட நான் கொடுத்துறேன், நீங்கள் வந்து முடிவு பண்ண அந்த பட்ஜெட் 11,500 அதை கொடுங்க, மேலே வரதை நான் என் கை காசை போட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. சரி, மீண்டும் தன்னை ஒரு கொடைவல்லாக அந்த இடத்துல காட்டுறாரு. நம்பி தான் செஞ்சோம், பரவாயில்ல சரி பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ சங்கத்துலேருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டோம், ஜென்ரல் செக்ரட்டரி போஸ்ட்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணியாச்சு. அப்போ நம்ம திருப்பி கேட்கத்தானே செய்வோம், சங்கத்துக்காக அது சங்கத்தோட சொத்தாக கருதப்படுற ஒரு அசட், அதை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் என்னோடய பர்சனல் ஃபோட்டோஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது, என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அதுவே ஃபஸ்ட்டு தவறு. சங்கத்துக்குன்னு வாங்கின ஃபோனில் ஏன் நீங்கள் உங்களோட பர்சனல் திங்ஸ் வைக்கணும், கேட்டுருந்துருக்கலாம், நான் கேட்கல. சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் பேசிவிட்டு அவர்கிட்ட இப்போ என்னங்க பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்குண்டான தொகையை கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. சரிங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் நான் பர்சனல் ஒப்பீனியனாக உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன சொன்னேன்னா, ஏங்க நம்ம இப்போது ஸ்பாட்டிஃபை வந்து மானடைசேஷன் கொடுத்ததுக்கப்புறமே சங்கத்தில் 20% கூட ஆளுங்களுக்கு வந்து மானடைஸ் ஆகலை. நீங்களாம் ஸ்பெஷல் கிரியேட்டர்ஸ் ப்ரோக்ராமில் லட்சத்தில் சம்பாதிக்கிற ஆளுங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அப்படி இருக்கிற இடத்துல மாதம் ஒரு 300 ரூபா ஆகுமா ரீசார்ஜுக்கு? இந்த செலவும் கூடவா ஏற்றுக்க முடியாத நிலமையில் இருக்கும். சம்பாதிக்காதவங்க கொடுத்த காசை எடுத்தால் செலவு பண்ணணும். எனக்கு என்னமோ அது சரியாக படலை. நீங்கள் சொந்தமாகவே பண்ணியிருந்துருக்கலாம் அந்த 300 ரூபா ரீசார்ஜை. ஏன்னா அதுக்கு 6,500 ரூபா இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. 20 மாதம் ஆயிருக்கு சங்கம் ரெஜிஸ்டர் ஆகி. 20 மாதத்துக்கு 6,500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறப்பல அந்த 6,500 ரூபா ரீசார்ஜை ஜென்ரல் பாடியில் சொல்லவே இல்லை. இந்த பிரச்சனை அப்போ தான் எங்களுக்கும் தெரிய வந்துச்சு. ட்ரெஷரி கிட்ட சொல்லி ரீசார்ஜ் மட்டும் பண்ணிக்கிட்டாப்புல. அது வந்து தெரிய வந்தப்போ நான் கேட்டதுக்கு, சரிங்க அந்த காசையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன், அக்ரிகேட் அமௌண்ட் சொல்லுங்கன்னாரு. அதுவும் அவராகவே சொன்னது, அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். சரிங்க அது ஒரு 6,500 ரூபா வருதுங்கன்னு சொன்னதுக்கு 2 காசையும் திருப்பி கொடுத்துட்றேன், 1 வாரம் டைம் கொடுங்கங்கிறாப்புல. சரிங்க 1 வாரம் டைம் எடுத்துக்கங்க, நீங்கள் கொடுங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ தான் ஆசிரமாவோட அப்படியே அடுத்தடுத்த முகங்கள் வெளியே வருது.
2 பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு காமன் பர்சனை வச்சு இவர் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாப்புல வாட்ஸ்அப்பில். என்னென்னு, நீங்கள் இதுவரைக்கும் சங்கத்துக்கு வாடகை கொடுக்கலை, என்னோடய இடத்துல இருந்த அந்த ஆஃபீஸ் வச்சுருந்தீங்கல்ல அதுக்கு வாடகை கொடுக்கல, அந்த வாடகை பணம் மொத்தமாக 84,000 ரூபா ஆயிடுச்சு, வாடகை பணத்தை கொடுங்க, 15 நாளைக்குள்ளே செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாப்புல. ஃபோன் பண்ணியா எதுவாக இருந்தாலும் என் வக்கீல்கிட்ட பேசிக்கங்க. நாங்கள் கேட்டது டிஎன்பிஏவோட இன்ஸ்டாகிராம் லாகின், டிஸ்கார்ட் லாகின், அப்புறம் மெம்பர்களோட டேட்டாஸ் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டால் இவர் என்ன சொல்கிறார், எதுவாக இருந்தாலும் என்னோடய வக்கீல்கிட்ட பேசிக்கங்க, என்கிட்ட பேசாதீங்க வக்கீல்கிட்ட பேசிக்கங்க, என்கிட்ட பேசாதீங்க வக்கீல்கிட்ட பேசிக்கங்க அப்படின்னு. நான் இப்போ கேட்குறேன், நாங்கள் தேடி வந்தோமா ஆசிரமம், உங்களை தேடி வந்து அசோசியேஷன் வைக்கிறோம் இடம் கொடுங்கன்னு கேட்டோம்னா ஆமாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு ஒரு பச்சை பொய், சத்தியமான ஒரு பச்சை பொய். இப்படி ஒரு பச்சை பொய் பேசக்கூடாது. மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. ஒரு பயணியராக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ரொம்ப வருஷமாக தெரியும் அவரை, ரொம்ப வருஷமாக. நாங்கள் இதுக்கு முன்னால் வேறொரு தளத்திலிருந்தே பழக்கம் இருக்குது. ஆனால் அங்கேருந்து பார்த்த ஆசிரமாவா இது அப்படின்னு தோன்ற அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிட்டாப்புல. இப்படி யாரும் நடந்துக்கக்கூடாது, ஆனால் நடந்துக்கிட்டாப்படி. தானாக வந்து எல்லாத்தையும் ஏதோ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பின்னால் வந்து இதுக்கு காசு கொடுக்கல, காசு கொடு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது. என்ன மாதிரியான ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் தெரியல. அதுக்கப்புறம் சரி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்பவே ஒரு வாரம் கழித்து மறுபடியும் கேட்குறேன்னா, எப்போ இந்த மாதிரி ஒரு வாரம் கழித்து காசு தரேன் நீங்களே என்னாச்சு அப்படின்னு. அதுவா, நீங்கள் எனக்கு வாடகை பணம் தரணும்ல, அந்த வாடகை பணம் தர வேண்டியதில் இந்த ஃபோன் காசு ரீசார்ஜ் காசை கழிச்சிட்டு மிச்சத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு. தான் ஏதோ பயங்கர அதிபுத்திசாலித்தனமாகவும் பயங்கரமாகவும் ஏதோ பண்ணிட்டதான் நினைக்கிறாப்புல. ஆனால் என்ன உண்மை என்னென்னா, இது ரொம்ப கேவலமான செயல். இது வந்து முதுகில் குத்துறது, துரோக செயல், இழி செயல், எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ நான் எது பேசுறதா இருந்தாலும் உங்கள் லாயர்கிட்ட தான் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணோம். இல்லை அப்படிலாம் இல்லைங்கய்யா, உங்களுக்கு தரதுக்கு ஓகே, நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுத்துறேன். இல்லை, நீங்கள் சங்கத்தில் சேரும்போது உங்கள் லாயர் வச்சா சேர்ந்தீங்க? சங்கத்தில் சேரும்போது லாயர் வச்சாங்கன்னு புரியல. இல்லை, சங்கத்தில் சேர்றதுக்கு முன்னால் இந்த ஒரு லாயர் பேர் அனுப்பிச்சிங்களா? ஐயா இதெல்லாம் இங்கே பாருங்க, இந்த அன்வான்ட் டிஸ்பியூட் வேணாம்னா நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் தானே சார் அன்வான்ட் டிஸ்பியூட் கிரியேட் பண்ணுறீங்க. ஐயா இங்கே பாருங்க, நீங்கள் நம்ம 2 பேருக்குள்ள தேவையில்லாம எதுக்கு இந்த பிரச்சனைலாம். நான் உங்களுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரீயாக அதுக்காக தான் நம்ம இதுக்குள்ள எதுக்கும் நமக்குள்ள இது வரக்கூடாது, சரிங்களா? இல்லை நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். எனக்கு சங்கத்தோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க, சங்கம் உங்களை வந்து நீங்கள் நான் அதுக்கே உங்கள் லாயர்கிட்ட பேசணும், அதுக்கே உங்கள் லாயர்கிட்ட பேசணும். ஐயா சரி, நீங்கள் பேச வேணாங்க, நான் கூட பேசி தரேன், சரிங்களா? இல்லை, ஹூ இஸ் அஜய் பிரபு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சங்கம் ஆரம்பிக்கிறப்போ வந்து ஏதாவது வேலை செஞ்சாரா? சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செஞ்சாரா? நான் ஏன் அஜய் பிரபு வக்கீல்கிட்ட பேசணும்? ஐயா இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரே நிமிஷம் இருங்க. நான் வாட் ஐ டு இஸ், இல்லை நீங்கள் சங்க காசில் ஃபோன் வாங்குவீங்க, நீங்கள் சங்க காசில் ஃபோன் வாங்குவீங்க, நீங்கள் சங்கத்தோட காசில் ஒரு ஃபோன் வாங்குவீங்க, அதை சங்கத்துக்காக வச்சுக்கிறேன்பீங்க. சங்கத்துக்கான ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எங்கள் பில்டிங் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் தாராளமாக வந்து கொடுத்தீங்க சார், நானா தரேன், நான் தரேன், என் இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொன்னீங்க என்கிட்ட. ப்ளீஸ் இங்கே பாருங்க, டோன்ட் இந்த பேச்சை வந்து தயவு செய்து வளர்க்காதீங்க. எதுவாக தான் நீங்கள் லாயர்கிட்ட பேசிக்கங்க. இல்லை நான் கண்டிப்பாக கேட்பேன். நீங்கள் பெண்களை தரைக்குறைவாக பேசிட்டு அதுக்கு வந்து ஒரு ஆக்ஷனாக நாங்கள் வந்து சங்கத்துலேருந்து நடவடிக்கை எடுத்தால், சங்கத்தை நான் ஐடியா கொடுத்து ஆரம்பித்த சங்கத்துலேருந்து என்னையவே நீங்கள் தூக்குவீங்களாடா? அப்படி உங்கள் சங்கம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். இந்த சங்கத்தையே இல்லாமல் பண்ணுறேங்கிற என்ன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சங்கம் வசூல் பண்ண அமௌண்ட்டே வெறும் 91,000 தான். அந்த 91,000ல் 30,000 ரூபா வந்து அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லேயே போயிடுச்சு. சொசைட்டியாக ரெஜிஸ்டர் பண்ணுற சார்ஜஸ்லேயே 30,000 செலவாயிருக்கு. ஃபோனு வாங்குற காசு 11,500 எடுத்துகிட்டு போயிட்டார். ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 6,500 வேணும்னு எடுத்துகிட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 48,000 முடிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கிற காசு என்னங்கிறதும் தெரியும். இப்போ வந்து 84,000 ரூபாய்க்கு நோட்டீஸ் கொடுக்கறது அப்போ என்ன மாதிரியான எண்ணம்?
என்னையே தூக்கிட்டில்ல, சங்கம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற எண்ணம் தானே. அது மட்டும் இல்லை, என்னையும் கடவுள் அப்படிங்கிற என்னோடய பேரையும் மாதரா வீர உச்சியா பாட்காஸ்டோட மாதராவையும் எப்படி வந்து தவறாக பேசினாருன்னு சமீபத்தில் ஒரு ஆடியோ லீக் வந்துச்சு. கேவலமான வார்த்தைகளை வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களாக பழகுறேங்கிற பேரில் கேவலமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி பேசியிருந்தாப்புல. அது போக இன்னொரு பாட்காஸ்ட்டு நண்பர்கள்கிட்டையும் என்னையை பற்றி தரைக்குறைவாக பேசினாப்புல. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமும் இருக்குது. தேவைப்பட்டால் எல்லா ஆதாரத்தையும் கொடுப்போம். இப்போ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஆதாரங்கள்லாம் வந்து என்னவாக இருக்குன்னா, அவர் வாயால் பேசின சில ரெக்கார்டு, அவர் அனுப்பிச்ச டெக்ஸ்ட்டு, நாங்கள் அனுப்பிச்ச டெக்ஸ்ட்டு, அவர் எங்களுக்கு கொடுத்த வக்கீல் நோட்டீஸ், இதெல்லாம் தான் இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். தேவைப்பட்டால் அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒன்று தேவைன்னா அதுவும் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். இப்போ இதை பேசுகிறதுக்கான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆசிரியர் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய உண்மை முகம் என்ன, இதுதான். எனக்கு என்னை ஏதாச்சும் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஒரு சங்கம் மயிரா போச்சு சங்கத்தையே இல்லாமல் பண்ணுறேன். நான் கொடுத்த ஐடியாவில் நீங்கள் தாண்டா உருவானீங்க, உங்களை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கக்கூடிய ஒரு பழிவாங்குதல் நடவடிக்கை மட்டும் பண்ணக்கூடிய நபர் இவர். இத்தனை நாளாக பேசினது வந்து என்ன மாதிரியான சிந்தனை, என்ன மாதிரியான அரசியல் இவர் பேசினாருன்னு யாருக்கும் தெரியாது. கீழ்த்தரமான வேலை ஆசிரியமா, ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது. தானாக முன் வந்து எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து காசை வந்து கொடுங்க, வாடகை பணத்தை கொடுங்க அப்படின்னு இவர் சொன்னார் இல்லையா, இந்த இடத்த வாடகைக்கு கொடுத்தாரு இல்லையா, அந்த இடத்த சங்கம் இது வரைக்கும் ஒரு தடவை கூட கண்ணால் கூட பார்த்தது கிடையாது. அது எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதை ஒரு நாளும் நாங்கள் போய் பார்த்தது கிடையாது. அந்த இடத்த அங்கே இடம் எப்படி இருக்குன்னு சங்கத்தை சேர்ந்த யாருக்கும், ஜென்ரல் பாடிக்கும் தெரியாது, பிரசிடெண்ட்டுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. யாரும் பார்த்ததில்லை, அந்த இடத்துக்கு போனதில்லை, அங்கே ஒரு டேபிள் போட்டது கிடையாது. ஏங்க அங்கே ஒரு குண்டூசியும் கூட வச்சதில்லை. அந்த குண்டூசியும் கூட வைக்காத அந்த இடத்துக்கு 84,000 ரூபா பணத்தை நீங்கள் எனக்கு செட்டில் பண்ணுங்கன்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியது இந்த நபர். இப்பேற்பட்ட கேடுகட்ட நபர். இந்த நபரோட உண்மை முகம் கண்டிப்பாக நம்மளோட கம்யூனிட்டிக்கு தெரியணும். ஒரு முக்கியமான விஷயம் அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கும்போது, ஒரு 2 நண்பர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது, அந்த பிரச்சனையில் நாங்களும் சக நண்பர்களாக இருந்து நல்ல விதத்தை தான் சொன்னோம். ஐயா, நீங்கள் இந்த இடத்துல தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அப்படி புரிஞ்சிக்க கூடாது, அது அப்படி இயங்காது, அது தப்பு, அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அதை புரிஞ்சுக்காம, சரி ஒருத்தர் நான் மட்டும்தான் அப்படி சொல்லி அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரானா, இல்லை நான் சொல்லியும் தப்பாக புரிஞ்சுக்கல, மாதரா சொல்லியும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாப்புல. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க நேமெல்லாம் நான் இந்த இடத்துல சொல்ல முடியாது கன்சென்ட் வாங்காமல், அவங்க எல்லாரும் சொல்லியும் கேட்கல. இப்படி யார் சொன்னாலும் கேட்காம இன்னொரு பக்கம் போய் பாத்தியாப்பா அந்த ஆள் எப்படி பேசுகிறான்னு, பாத்தியாப்பா மாதரா எப்படி பேசுகிறான்னு, பாத்தியாப்பா கடவுள் எப்படி பேசுகிறான்னு, இந்த மாதிரி நம்மளோட நண்பர்கள் வட்டாரத்திலேயே இன்னொருத்தர்கிட்ட இப்படியே பேசுகிற இந்த நண்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆள். அதாவது இந்த ஊரில் கிளவிங்க எல்லாம் திண்ணையில் உட்காந்து புரணி பேசுவாங்க, அந்த மாதிரி எல்லா பக்கமும் போய் புரணி பேசுகிறது. ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஃபோனை போட்டு, அவங்கவுங்க டீமில் இருக்கிற ஆளுங்கக்கிட்டையும் ஃபோனை போட்டு, அந்த ஆளை பார்த்தியா இப்படி பேசுகிறான், இந்த ஆளை பார்த்தியா இப்படி பேசுகிறான் அப்படின்னு சுற்றி 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 உட்காந்து திண்ணக்கிழவி மாதிரி புரணி பேசுகிறது. இந்த மாதிரி புரணி பேசுகிற ஆளை, இந்த மாதிரி காசிப்பிங் பண்ணுற ஆளை கூட வச்சுக்கிறதுக்கும் சங்கத்தில் வச்சுக்கிறதுக்கும் சங்கடமாகவும் அசௌகரியமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. அதுக்கு தான் வேண்டாங்கிற முடிவை எல்லோரும் சேர்ந்தெடுத்தோம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு ஒரு ஸ்டேஜில். இந்த ஆள் இப்படி தான் பண்ணுறாப்புல, இந்த ஆள் வந்து ஒரு மாஸ்க் வச்சுருக்கிறாப்புல, இல்லை இந்த மாஸ்க்குக்கு பின்னால் ஒரு ஐடியா இருக்குன்னு வேறு சொல்கிறாப்புல, இல்லை அந்த மாஸ்க் இருக்கு இல்லையா, அதாவது இடதுசாரி அரசியல் அப்படிங்கிறது தான் அந்த ஆள் போட்டிருக்கிற மாஸ்க். அந்த மாஸ்க்குக்கு பின்னால் இருக்கிற ஒரிஜினல் முகம் இருக்குல்ல, அது ரொம்ப கொடூரமான முகம். அது வந்து
பிறவங்களை வந்து அதாவது கூட இருக்கிறவங்கள முதுகில் குத்துறது, பச்சை துரோகம் பண்ணுறது, கேவலமாக பேசுகிறது, இந்த மாதிரி செயல் செய்யறதுக்காக வச்சிருக்கிறது தான் உண்மையான முகம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இதில் நோட் பண்ண வேண்டியது, அதாவது இவருக்கு எதிராக பேசிட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், சங்கம் வந்து இவரை வெளியே தள்ளிடுச்சுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இவர் என்ன பண்ணுறாரு, ஏன் பர்சனல் அட்ரஸை எடுத்து சங்கத்துக்கு அனுப்புகிற நோட்டீஸை சங்கத்துக்கு அனுப்பணும், ஆனால் அதை ஏன் பர்சனல் அட்ரஸுக்கு அனுப்புகிறாப்புல டேட்டா பேஸை எடுத்து. நாம் வந்து டிஎன்பிஏவோட லாகின் டீட்டெயில்ஸ் கொடுங்க, டிஸ்கார்டோட லாகின் டீட்டெயில்ஸ், இன்ஸ்டாகிராம் லாகின் டீட்டெயில்ஸ், மெம்பர்ஸோட டேட்டா இதெல்லாம் கொடுங்கன்னு கேட்டால் அது கொடுக்காம என் லாயர்கிட்ட பேசிக்கங்கன்னு சொல்லிவிட்டு அதை ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கிற அட்ரஸ் எடுத்து இவருக்கு நோட்டீஸ் அனுப்புக்கு மட்டும் தெரியுது. அப்போது நாளைக்கு சங்கத்திலேருந்து யாராவது எதிராக பேசினா அவங்களுக்கும் இதே நிலைமை தானே நடக்க போகுது. இடதுசாரியில் பெண்கள் பேசுகிறதே ரொம்ப கம்மி, அதுலேயும் வந்து இந்த ஆள் இந்த வேலையெல்லாம் பார்த்து விட்டான்னு வைங்க, யார் பேசுவா? யாரும் பேச மாட்டாங்க. அதோட முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு வந்து வலதுசாரியோடையும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் கூடையும் பெரும் சண்டையும், அவங்க என்னை வலைவீசி தேடிட்டு இருக்கிறதும் பிரச்சனைக்கு காத்துட்ருக்கிறதும் எல்லாத்துக்கும் ரொம்ப நாளாக என்னைய ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் தெரியும். முக்கியமாக பாட்காஸ்ட் கம்யூனிட்டியில் எல்லாத்துக்குமே தெரியும். சில மாதங்கள் முன்னால் வரைக்கும் கூட அவனுங்க என்னை தேடிட்டே தான் இருந்தானுங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துல நான் உறுதியாக சொல்கிறேன், நாளைக்கு என் உயிருக்கோ இல்லை எனக்கோ ஏதாவது ஆச்சுனாலோ இல்லை என் ஐடென்டிட்டி எக்ஸ்போஸ் ஆகுதுன்னாலோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ஆஷிராமாவாக தான் இருப்பாருங்கிறத நான் 100% உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இந்த ஆள் வந்து இந்த மாதிரி வேலையை பார்க்கக்கூடிய ஆளுன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக என் டீட்டெயில்ஸை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாப்பில். என் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் சங்கம் மட்டும்தான். சங்கத்தில் அதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் இப்போ ஆஷிராமா மட்டும்தான். அதனால் எனக்கு எது நடந்தாலும் அதுக்கு வந்து இந்த ஆள் மட்டும்தான் காரணமாக இருப்பாப்பில். வேறு யாரும் காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100க்கு 100%. இவர் பெண்களுக்கு எதிராக பேசுவார், பெண்களை கொச்சையாக பேசுவார், பெண்களை மட்டமாக பேசுவார், திராவிட அரசியலும் பேசுவார். திராவிட அரசியல் பேசுகிற மாஸ்கை மாட்டிக்குவார். அந்த மாஸ்க்குக்கு பின்னால் தனக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்கள கொச்சையாக பேசுகிறதும், அப்யூஸ் பண்ணுறதும், ஒரு பிளான்டு அட்டாக் பண்ணுறதும். அது எப்படி வந்து 2 பேர், அதாவது இவர் 2 பெண்களை வந்து தப்பாக பேசினார், 2 பேருமே வந்து ஆக்சிடென்டலாக தான் அவங்கள பேசுனாங்களாம், அவங்க வேற ஒருத்தங்களை மனசில் வச்சு பேசுனாங்களாம். அது எப்படிங்க ஒரே சமயத்தில் நடக்குமா? இதெல்லாம் நம்புறதுக்கு வந்து இந்த அந்த பக்கம் ஆரஞ்சு கலரில் தொப்பியும் துண்டும் போட்டு ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவன் நம்புவான். இந்த பக்கம் நாங்கள் நம்ப மாட்டோம், எங்ககிட்ட வேற ஒரு கண்ணாடி இருக்குது, அதில் தெளிவாக காட்டுது நீங்கள் யாருன்னு. ஸோ இந்த மாதிரி அநாகரிகமாகவும் கொச்சையாகவும் பிளான்ட் அட்டாக் பண்ணுற ஒரு ஆளை சங்கத்திலேருந்து வெளியே அனுப்பிச்சதில் எந்த தப்பும் இருக்குது அப்படிங்கிறது தோணலை. கூட இருக்கிற சக நண்பர்களை பற்றி எப்போ பார்த்தாலும் ஃபவுல் மௌத்தாக வந்து ஊர் பூரா போய் திண்ணக்கிழவி மாதிரி புறணி பேசிகிட்டு இருக்கிற ஆள் கூடையும் அவரை வச்சுக்கிறதும் வந்து இது வந்து ஆபத்து அப்படின்னு தோணுது. ரெண்டாவது, ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் பர்சனலாக வந்து என்ன வேணாலும் டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணி எடுத்து போட்டால் இவர் பண்ணுவார் அப்படிங்கிறதும் தோணுது. இவ்வளவும் பண்ண ஆள் எதை வேணாலும் பண்ணுவான்னு தோணுது. இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங். அந்த மாஸ்க்குக்கு பின்னால் இருக்கிற ஆள் வந்து ரொம்ப 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 மோசமான வன்மம் பிடிச்ச ஒரு ஆளாக இருக்கிறதுனால அவரை நம்புறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அதனால தான் இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளனது அவர் தான். ஆசிராமா தள்ளி விட்டதுனால தான் இதை நான் ஓப்பனில் வந்து சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். மேற்கொண்டும் ஏதாவது பேசுனா அதுக்கும் தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். இன்னும் நிறைய விஷயத்தை நான் சொல்லலை, அதெல்லாம் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். இதோட முடிச்சுக்குவோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது டிஎன்பிஏ டீமின் ஐக்கடவுள்.